மிகப்பெரிய வேலையை செய்யறதுக்கு எனக்கு அதீத காலம் எடுத்துச்சு. நான் 2வது மந்திரம் சொல்லும் போது, அதை பாராயணம் செய்யும் போது, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, 1 மாதத்திற்குள்ள 2 மாதத்திற்குள்ளாக ஈஸியா என்னால முடிக்க முடிஞ்சது. இந்த கோவிலுமே அந்த மந்திரத்தை சொல்லிதான் உருவாக்கி கட்டணும். இந்த மொத்த வேலையும் 2 மாதத்திற்குள்ளாக செஞ்சு முடிச்சோம். இப்ப பாருங்க, இந்த மந்திரத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு. இந்த செயலை யாரு செஞ்சாலும் 1 வருஷம் ஆயிருந்திருக்கும். நம்ம 2 மாசத்துல செஞ்சோம்னா அதுவே இந்த மந்திரத்தினுடைய சக்தி. நான் முதல்லயே 2வது மந்திரத்தை ஐயாட்ட வாங்கிட்டேன் அப்படிங்கிறங்காட்டி, நான் டைரக்டா இந்த 2வது மந்திரத்தை பிரயோகப்படுத்தி இடத்தை தேர்வு பண்றது மட்டும்தான் இங்க ஒரு பெண்டிங்கா இருந்துச்சு. இடம் தேர்வு பண்ண உடனே படபடன்னு 2 மாசத்துல கட்டி முடிச்சாச்சு. அவசியம் இந்த 2வது மந்திரத்தை எல்லாரும் உச்சரிங்க. அதே நேரம் பிரம்ம முகூர்த்தம், அபிஜித் முகூர்த்தம், இரவு 11 மணி, இந்த 3 நேரங்கள்ல 20 நிமிடம் 1008 முறை ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கிய சித்த நமோ நமக. டைம் இருந்துச்சுன்னா 1008 முறை, இல்லை அப்படின்னா 108 முறை தினமும் சொல்லுங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அந்த நேரத்துல சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்காத விஷயம் 200% நிச்சயமா நடக்கும். கேலக்கிய சித்தரோட 2வது மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் கேலக்கிய சித்தர் நமோ நமக. இந்த 2வது மந்திரத்துக்கு அதீத சக்தி இருக்கு. நான் முதல் மந்திரத்தை சொல்றதா 2வது மந்திரத்தை சொல்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு முதல் மந்திரமே நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னா முதல் மந்திரத்தையோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முதல் மந்திரம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கலன்னு ஃபீல் பண்றீங்களோ அவங்க மட்டும் 2வது மந்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 2வது மந்திரம் தான் பவர்ஃபுல்லா இருக்கு.